ஹைங்க இன்றைக்கி வந்து சிக்கன் மோமோஸ் கடையில் வாங்குற மாதிரியே வீட்டில் சரியான அளவுகளோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோட நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்துட்டு 250 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து பிணைஞ்சிருங்க. மாவு வந்து நல்லா கொஞ்சம் இலக்கமாகவே பிணைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வந்துட்டு 250 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி இலை இதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர், அப்புறம் வந்து 1 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் இதையும் போட்டுட்டு கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் இருந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து இதே மாதிரி உருட்டிட்டு இதை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப தின் ஸ்லைசஸாக எவ்வளோ தேய்க்க முடியுமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த என்னோட கை வந்து அந்த சைட் பார்க்கும்போது தெரியுது இல்லையா, அதே மாதிரி தேய்ச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஃபில்லிங் இருக்குல்ல அதையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதே போல் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒரு தடவை இந்த ஃப்ளீடு வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும், ஒரு தடவை ஃப்ளீடு வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இதே போல் வந்து ஹாஃப் வரைக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு மிச்ச ஹாஃபெல்லாம் பண்ணாமல் அதை வந்து அதோட சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து இந்த ஷேப் பண்ணுறது ஈஸி, நீங்கள் வேகமாகவும் பண்ணிடலாம். இதே போல் வந்து எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து இதை வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி போயிடும். இது கிட்டத்தட்ட வந்து முட்டை வேக வைக்கிற டைமிங் தான் 8 to 10 நிமிஷம் தான் வேக வைக்கணும். இல்லாட்டினா வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ரொம்ப ஹார்டாயிரும்ல, அதே மாதிரி தான். ஸோ 8 to 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து வேக வைக்காதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.